வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒன் பீஸோட வெற்றிகரமான 500வது எபிசோடு தான் வந்து நம்ம பார்க்கோம். போன எபிசோட்ல ஏசு, லூஃபி, சாபோ எல்லாரும் அந்த புலியை வந்து தோக்கடிச்சிடறாங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போவோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம லூஃபி, சாபோ எல்லாரும் இருக்க இடத்துல வந்துட்டு நல்லா வந்து காத்தடிச்சுக்கிட்டு இருக்கோம். உடனே இவங்க வந்துட்டு ஒரு கப்பல்ல போற மாதிரியும் ஹெவி ஸ்டோம் அடிக்கிற மாதிரியும் வந்து இமேஜின் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. பார்த்தா இருக்க இருக்க அந்த காத்து வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டே வந்து இருக்கும். புயல் காத்து மாதிரி அடிச்சிட்டு இருக்கும். அப்ப லூஃபி வந்து பறந்துகிட்டு இருப்பான். டேய் நீ காப்பாத்துக்கலான்னு கதறிக்கிட்டு இருப்பான். அவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு வழியா வந்துட்டு அந்த சூறாவளி காத்து நின்றும். உடனே அவங்க வந்து அந்த ஜங்க்யார்டுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இவங்கள வேவு பார்த்துட்டு இருப்பாங்க, 3 பேத்தையும். அப்ப சாபோ வந்து ஒரு டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிப்பான்ல, சந்தோஷப்பட்டு இருப்பான்ல. திடீர்னு பார்த்தா அந்த பைரட்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. கேப்டன் ப்ளூ ஜாமா அப்படின்னு சொல்லி சாபோ வந்து படுசாக்காயிருவான். நீ ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன் எனக்கு தெரியாம போச்சுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான்ல. உடனே சாபோ வந்து பிடிக்க வருவாங்க. அவ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவங்க பார்த்தா அதுக்குள்ள நம்ம லூஃபியும் ஏசு அந்த இடத்துக்கு பறந்து வந்துட்டு அந்த பைரட்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சு தம்சம் பண்றதுன்னு வந்துட்டு இருப்பாங்க. இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விடாதீங்களா அப்படின்னு சொல்லி பைரட்ஸ் எல்லாம் விட மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கேப்டன் ப்ளூ ஜாம் அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பாங்க. துப்பாக்கி வச்சு சுட்டுருவான். உடனே பயந்து போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்னுக்குவாங்க. அப்ப நம்ம ஆட்கள் 3 பேரையும் வந்துட்டு அந்த பைரட்ஸ் வந்து பிடிச்சிருவாங்கல்ல. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ வந்து வந்துட்டு இருப்பாங்க துப்பாக்கி. பார்த்தா சாபோட அப்பா தான் அவங்க வந்து வந்திருப்பான். அதை பார்த்துட்டு சாபோ வந்து படுசாக்காயிருவான். இவன் தான் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி சாபோ என்னோட பையன் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்ப லூஃபி ஏசை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அப்ப ஏசு வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பாங்க. ஏச ஒரே அடி அடிப்பாங்க. அந்த ரத்தம் வந்துட்டு அவங்க அப்பா மூஞ்சில வந்து விழுகும். அப்ப என் பையனை தவிர என் 2 பேத்தையுமே வந்து கொன்றுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சாபோ வந்துட்டு அவங்க தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க, நானா தான் வந்துட்டு எஸ்கேப் ஆகி வந்தேன் வீட்டுல இருந்து, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு இருப்பான். நீங்க இந்த பசங்களை கொல்றதுக்கு எனக்கு ஆல்ரெடி காசு கொடுத்துட்டீங்க, அதனால அவங்களை கொண்டுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்ப சாபோ வந்துட்டு வேற வழி இல்லாம இவங்க 2 பேத்தையும் வந்து விட்டுருங்க, நான் அவங்க கூட வந்து வாழ்றேன், நீங்க சொல்ற மாதிரியே வந்து நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அழுதுகிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு ஏஸ் எல்லாம் வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் என்னோட பிரதர்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம்ல. அப்ப மூடிக்கிட்டு ஒரு மரியாதை என் கூட வீட்டுக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்ப ஏசும் லூஃபியும் வந்துட்டு சாபோ நீ போகாத, நீ அது விருப்பப்படல, நீ வந்துட்டு ஒரு பைரட் ஆகணும்னு ஆசைப்பட்ட, நீ தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால அவங்க கூட தயவு செஞ்சு போயிடாத, நாங்க செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஆனா சாபோக்கு வந்து வேற வழி இல்ல. அவங்க பிரதர்ஸ் 2 பேரையும் வந்து எப்படியாவது காப்பாற்றணுன்றக்காண்டி அவங்க அப்பன் கூடயே வந்து போயிருவாங்க. சரின்ட்டு இந்த 2 பசங்களையும் வந்து கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இடத்துக்கு வந்துட்டு ஏசையும் லூஃபியும் கூட்டு போயிருவாங்க. அப்ப இந்த ப்ளூ ஜாம் ட்ரை வந்துட்டு டேய் நோபலா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, அதை விட்டு இந்த கேவலம் அந்த பைரட் கூட வந்து இருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே சாபோ அதெல்லாம் விரும்பல, அவன் பைரட் ஆகணும்னு ஆசைப்பட்டான்னு ஏசு வந்து கத்திட்டு இருப்பான். சரி போய் தொலைங்கடா, அவன் இடத்தையும் அவுத்து விடுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் ப்ளூ ஜாம் சொன்னோன்னே ஏசையும் லூஃபியையும் அவுத்து விட்டுருவாங்க. அப்ப சாபோ வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு பிரதரெல்லாம் வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் சொன்னோன்னே நாங்க நம்ப மாட்டோம், நீங்க சாபாவை திருப்பி வந்து போய் பார்க்கல அப்படின்னா உங்களை நான் வந்து உயிரோட வந்து விடுறேன், அதுதான் அவனுக்கு வந்து நல்லது, திரும்பி போய் அவனை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே உங்களை வந்து நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் புரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த லூஃபி அடிச்சவன் வந்து அடிச்சு படுக்கப்பட்டு. அப்ப அந்த கேப்டன் வந்துட்டு நீங்க 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, என் கீழே வந்து வேலை பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பேன். என்கிட்ட வந்து இந்த கிரேட் டெர்மினல் எங்கெல்லாம் வந்து நல்ல பொக்கிஷம் இருக்கு அப்படின்றதுக்கான மேப்பும் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி டெம்ப் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஏசு வந்துட்டு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் தருவேன், நீ உங்க கீழே வேலை பார்த்தா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். உடனே சரின்ட்டு அவங்களோட குரூலே வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஏசும் லூஃபியும். உடனே வந்துட்டு அவங்களுக்காண்டி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏசு எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி லூஃபி சொல்லிட்டு இருப்பான். எனக்கும் தான் பிடிக்கல, ஆனா சாபாவை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு இருப்பான். இவங்களும் வேற வழி இல்லாம தான் அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாபோ வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க. அப்ப இந்த ஹைடவுனுக்கு வரதுக்கு முன்னாடி சாபோ வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க, எதுவும் குற்றம் பண்ணிருக்கானா அப்படின்றதுக்காண்டி. நீ மட்டும் இப்ப சொல்லலைன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து மிரட்டினோடனே சாபோக்கு வந்து பயம் வந்துடும். ஐயோ அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி சாபோ வந்துட்டு நமக்கு வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். சாபோ இருந்தாலும் ஒத்துக்கிற மாதிரி இருக்காது. உடனே அவனை ஒரே அடி அடிச்சு போட்டுட்டு அந்த ஆளுக்கு வந்து காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாபோ வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப சாபோ வந்து அவங்க அம்மா வந்து 2 பத்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க பாரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், உனக்கு ஒரு தம்பி இருக்கான் பாருன்னு, என் பேரு ஸ்டெல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவனை வந்துட்டு சாபோ போனதுக்கு அப்புறம் வந்து அடாப்ட் பண்ணி வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும். ஏன் இப்படி தத்தெடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், போய் உட்காந்து படி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லி. அப்ப சாபோ வந்துட்டு ஏசு எல்லாரையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான்ல. அப்ப அவன் தம்பி வந்துட்டு இவனை வந்து கிண்டல் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருப்பான். அப்ப அவன் தம்பி வந்து உள்ள வந்துட்டு நீ ஒரு மிகப்பெரிய முட்டாள் தெரியுமா, நீ போய் அந்த கிரேட் டெர்மினல்ல போய் வசிச்சுட்டு இருக்கேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இன்னும் ஒரு நாள் அங்க இருந்தாலும் செத்து போயிருப்ப அப்படின்ற மாதிரி சொன்னா அதை கேட்டு படுசாக்காயிருவான். அப்ப சாபோ வந்து டென்ஷன் ஆகி என்னடா சொல்ல வர, என்ன செத்துருவனா, ஏன் இப்படி சொன்ன, சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பான். நாளைக்கு வந்து அந்த கிரேட் டெர்மினலுக்கு வந்து நெருப்பு வைக்க போறாங்க, பல மாசமா அதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் தம்பி வந்து செலஸ்டியல் டிராகன்ஸ் வந்து நம்ம ஊருக்கு வந்து வரனால இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அவங்களுக்கு வந்து அசிங்கம், அதனால வந்து அந்த இடத்தையும் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வந்து அழிக்க போறாங்க நெருப்பு வச்சு அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிட்டு இருப்பான். அப்படி
இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஊர் சுத்தமாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி சாபா காத்து நம்ம நாட்டோட அசிங்கம் நாளையோட அழிய போகுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அங்க இருக்க மக்களும் அப்படின்னு சொல்லி சாபாக்கு படு. இதை கேட்டுட்டு சாபா வந்து அவனோட ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வெப்பன் எடுத்துட்டு அந்த வீட்டுல இருந்து ஜன்னல் வழியா குதிச்சு வெளியே எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பான். அவன் கண்டிப்பா போய் சொல்றான்னு தான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அப்ப நிறைய பாடி கார்ட்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்ப வந்து அந்த கிரேட் டெர்மினலை எப்படி வந்துட்டு எரிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸா வந்துட்டு வெடிமருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த கிரேட் டெர்மினல் ஃபுல்லா வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு சாபோ வந்து படுசாக் ஆயிடுவான். இன்னொரு பக்கம் வந்துட்டு அவனோட ஹைரோட்ல லூஃபியும் ஏசும் படுத்திருப்பாங்க. சாபோ என்ன பண்றானோ நேரம் அப்படின்ற மாதிரி லூஃபி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். டே பேசாம படுத்தூங்கடா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பான். சாபோன்ட்டு லூஃபி வந்து தூங்கிடுவான். அப்ப ஏஸ் அதை பார்த்துட்டு அவனும் வந்துட்டு சரி ஓகே தூங்குவோன்னு சொல்லி தூங்கிடுவான். நம்ம சாபோ வந்துட்டு அவங்க வீட்டு மாடியில இருந்துட்டு விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சூரிய வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா மக்கள்லாம் பார்ப்பான். மக்கள்லாம் ரொம்ப கேஷுவலா இருந்திருப்பாங்க. அப்ப கண்டிப்பா எதுவும் நடக்காது போல அப்படின்ற மாதிரி சாபம் வந்து நினைச்சிட்டு இருப்பான். மக்கள்லாம் நிம்மதியா இருக்காங்க, கண்டிப்பா இந்த மாதிரி எரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரி நடக்கவே வாய்ப்பே கிடையாதுன்னு. அப்ப அந்த கிங்கோட மாளிகையில வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு காத்து ரொம்ப அடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சாபோ எஸ்கேப் ஆனதை நினைச்சு அவங்க அப்பா வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்பான், எப்படா எஸ்கேப் ஆக விட்டீங்க அவனை அப்படின்ட்டு. அப்ப அந்த கிங் வந்துட்டு எவ்வளவு காத்திருச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நெருப்பு வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆட்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருவான். சாபோ வந்து ஒருத்தன் போயிட்டு இன்னைக்கு கிரேட் டெர்மினல் நெருப்பு வைக்க போறாங்களே உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொன்னோன்னே இதை கேட்டுட்டு வந்துட்டு சாபோ வந்து படுசாக்காயிருவான். யாரா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. கிரேட் டெர்மினல் எரிக்க போறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கேஷுவலா வந்திருக்காங்க. அங்க எத்தனை மக்கள் வந்து இருக்காங்க, எல்லாரும் சாகிறத நினைச்சு இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சாபோக்கு படு டென்ஷன். இன்னொரு பக்கம் அந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸ் எல்லா பக்கமும் வெடிமருந்தை வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாபோ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிட்டு இப்படி ஒட்டுமொத்த உருவே அழிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கிழமை ஒரு நாய்க்குட்டியோட அந்த இடத்துக்கு வருவான். அப்ப அந்த கிழவன்ட்ட வந்துட்டு இன்னைக்கு கிரேட் டெர்மினல் எரிக்க போறாங்களாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவனும் ரொம்ப கேஷுவலா வந்துட்டு எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். என்னடா அந்த கிழவனும் ரொம்ப கேஷுவலா இருக்கான் அப்படின்ற மாதிரி சாபோக்கு படுசாக்க மக்கள்லாம் செத்தா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சாபோ வந்து சொன்னோன்னே அங்க இருக்க மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, இந்த பிளானை வந்து யார்ட்டுமே நீ வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இதை கேட்டோன்னே இடி விழுந்த மாதிரி ஆயிருக்கும் சாபோக்கு. நம்மளாம் நோபல் ஃபேமிலி, இதெல்லாம் நமக்கு சாதாரணம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இதை கேட்டு ஷாக் ஆகி ஏசை லூஃபியும் காப்பாத்துறதுக்கு எப்படி இவ்வளோ எல்லா பேரும் சாக போறாங்கன்னு தெரிஞ்சும் இவங்க ரொம்ப வந்து கேஷுவலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான்ல. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா சூறாவளி காத்து அடிச்சிட்டு இருக்கும். அப்ப சாபோ வந்து காட்ஸ் எல்லாம் வந்து பாத்துருவாங்க. சாபோ வந்து துரத்திட்டு இருப்பாங்க, நான் எப்படியாவது கிரேட் டெர்மினலுக்கு போகணும், ஏசி லூஃபியும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருப்பான். ஓகே, இது ஒன் எபிசோட 500வது எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். பாய்.